சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாள் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்னும் சிறப்பாக குடும்பம் என்கிற ஒரு ஆசீர்வாத கட்டமைப்புக்குள்ளே தங்களை உட்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளில் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக குடும்பங்களை ஆண்டவர் உருவாக்கி அந்த குடும்பங்களினுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய கரத்திலிருந்து கொடுத்து ஆசிரால் வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த இறைவனை குடும்ப வாழ்வினுடைய அத்தியாயத்திலிருந்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். ஆகவே இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை, திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை குடும்பமாக வாழ்கிற உங்களுக்கு நாங்கள் குருக்கள் இணைந்து தெரிவித்து உங்களை வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு திருவிழாவை இப்படி நாங்கள் உங்களோடு கூட சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். அதனால் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் அப்படின்னா அது கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண் என்கிற கட்டமைப்புக்குள்ளே வரக்கூடிய கட்டப்படக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு இயக்கம், அது ஒரு அதிசயமான ஒரு கட்டமைப்பு, அது ஒரு அதிசயமான ஒரு குடும்பம் அது. ஆகவே தான் இந்த அதிசய குடும்பத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கி நாம் யோசிக்கணும், குடும்பம் அப்படின்னா ஒரு கணவன் மணி தொடக்க நூல்லையே நம்ம பார்க்குறோம். கடவுள் மனிதரை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கடவுள் ஆணாக இருக்கிறாரு அல்லது கடவுள் பெண்ணாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருதலை பட்சமாக வைத்து பேச முடியாது. கடவுள் என்று சொல்லுகிற போது நம்ம பிதாவை குறித்து பேசுகிறோம். இயேசு ஆணாக இருந்தார், அவருடைய கேரக்டர் மேல் கேரக்டர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடவுளுடைய எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிற, எங்கும் நிறைந்திருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம சுட்டி காட்டுகிற போது அவருடைய பண்பு ஆண் பெண் என்கிற அபிஷேகத்திற்குள்ளே நிறைந்திருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தொடக்க நூல் 1:26-27 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அருமையாய் செய்தி வருகிறது. கடவுள் மானிடரை எப்படி படைத்தார் நல்லா வாசித்து பாருங்கள். எல்லாத்தையும் படைக்கும் போது கடவுள் ஒரே வார்த்தையில் படைத்தார். இந்த மனுஷனை படைக்கும் போது மட்டும் கடவுள் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். மானிடரை படைக்கிறப்ப மட்டும்தான் பிளான் பண்ணுறார், மானிடரை எப்படி படைக்கணும். அந்த பிளானிங் 26 நடக்குது. மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம் அப்படின்னு கடவுள் பிளான் பண்ணிவிட்டு 27 ஆண்டவர் தம்முருவில் மானிடரை படைத்தார். அவருடைய உருவிலேயே அவர்களை படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பாருங்கள், அப்போது கடவுளுடைய உரு எந்த அடையாளத்தில் நிறைந்திருக்கிறதுனா ஆண் பெண் என்கிற 2 உருவிலையும் அது நீக்கமர நிறைந்திருக்கிற. அதனால தான் கடவுள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி இருப்பாருன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருதலை பட்சமாக பேச முடியாது. அதனால தான் கடவுள் இந்த ஆண் பெண் என்கிற இந்த அடையாளத்திற்குள்ளேயே ஒரு ஆண் பெண்ணை தேடுவதும் பெண் ஆணை தேடுவதும் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு காரியம். அது கடவுள் நமக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு இன்னேட் ஒரு ஃபீலிங். அது ஒரு ஆண் பெண்ணின் மீது காதல் கொள்வது, ஒரு பெண் ஆணின் மீது காதல் கொள்வது, ஒரு ஆண் தன் துணையை பெண்ணாக தேடுவது, பெண் ஒரு ஆணை தன் துணையாக தேடுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்துருக்கிற அந்த குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்தை உள்ளே வைத்திருக்கிற க்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பம் என்கிற அந்த ஒரு அழுத்தத்தை, ஆழத்தை, மையத்தை வைத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டை இந்த அடையாளம் எல்லாம் உறுதி செய்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை தான் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். அதான் ஒரு ஜோக்கில் படிச்சிருந்தோம், ஒரு காமெடியில் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, பெண்களால் உருவானது தான் நகைக்கடைகளாம். பெண்களால் உருவானது நகைக்கடைகள், ஆண்களால் உருவானது அடகு கடைகள். பெண்கள் நகைக்கடைகளை உருவாக்குனாங்க, ஆண்கள் அடகு கடைகளை உருவாக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நகைச்சுவையாக போட்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்கள் ஆணுக்காகவும் இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்காகவும் இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெண்களினுடைய மன ரீதியாக, மனநிலையின்படி, அந்த எண்ண ஓட்டத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கும் நீதி செய்கிறார், ஆண்களுக்கும் நீதி செய்கிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய அழகும் அதில் மையம் கொண்டு இருக்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது பாருங்களேன். ஒரு குழந்தையினுடைய பிறப்பை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக நீங்கள் அறிவியல் முறைப்படி யோசித்து பார்த்தீங்கன்னாக்க
அந்த குழந்தையினுடைய ஃபார்மேஷன் பாருங்கள். நிறைய ஒரு சில இடங்களில் பெண் குழந்தைகளை என்ன செய்கிறாங்கன்னா அவதூறாக பார்க்குறாங்க. ஒரு சில இன்னமும் சில நாடுகளில் இருக்கிறது. நாங்களும் கூட இந்த இடங்களில் கிராமங்கள்லாம் ஒரு சில இடத்துல கண்கூடாக பார்க்குறோம். பெண் குழந்தை அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் நிறைய மாற்றம் வந்திருக்கிறது எண்ணங்களில், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னமும் ஆங்காங்கே ஒரு சில எண்ண அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளையா, அப்போனா இதை எப்படி கரை சேர்த்து எப்படி போகிறது, அப்போ வேண்டாம், ஆம்பளை பிள்ளை போகிறது. சில பேர் பூசை இன்னமும் எழுதுகிறாங்க. திருப்பலி எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வாசிக்கிறதுக்கு. ஆண் பிள்ளை பிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ பெண் பிள்ளை பிறந்தால் பூசை வைக்க மாட்டியா? இன்றைக்கி இந்த எண்ணங்கள் எல்லாம் மனுஷங்கள் இன்னமும் அப்படி இருக்கிறாங்கங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து இதை கேட்குற நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ புருஷன் அந்த அம்மா அழுதுட்டு உட்காந்துருந்துச்சு. மூஞ்செல்லாம் அப்படியே ஒரே ஓன்னு ஒரு மாதிரி பெருசாக. என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா வீட்டுக்காரரை அடிச்சு விட்டார் சாமி அப்படின்னு. கை குழந்தை வேற வச்சுருக்கு. அடிச்சிட்டாரா? எதுக்கு அடித்தார்? ஒன்று பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு அடிக்கிறார் சாமி. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அடிப்பார் பாருங்கள். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு அடிக்கிறார். அப்போ தான் சொன்னேன், அடி என்னம்மா நீ லூஸாக இருக்கிற, நீ நல்லா கொஞ்சம் அறிவோடு இருந்தீன்னா நீ ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னென்னா கடவுள் பாருங்கள், இந்த குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ஆண் பெண்ணுக்கிட்ட ரெண்டு, ஆண்கள்கிட்ட ஸ்பெர்முங்கிற உயிரணு இருக்குது, பெண்கள்கிட்ட ஓவுங்கிற உயிரணு இருக்குது. இந்த உயிரணுவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. XY அப்படின்னு பிரிக்கிறாங்க. சும்மா பேர் தான் இதெல்லாம். XYன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆண்கள்கிட்ட இருக்கிறதுல தான் XY இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்கிறதுல X தான் இருக்குது. ரெண்டுமே X தான். பெண்கள்கிட்ட இந்த சாய்ஸை கடவுள் அங்கே வைக்கலை. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த சாய்ஸ் ரொம்ப முக்கியம். பெண்கள்கிட்ட ரெண்டு முட்டையினுடைய ரெண்டு பகுதியுமே X தான். ஆண்கள்கிட்ட தான் XY இருக்குது. பாருங்கள், கடவுள் ஒரு சாய்ஸ், பிள்ளைய தாங்குகிற பாக்கியத்தை அம்மாட்ட கொடுத்தாரு. அந்த பிள்ளைய செலக்ட் பண்ணுற சாய்ஸை யார்கிட்ட வச்சுருக்காருன்னா அப்பா கிட்ட வச்சுருக்கிறார். அந்த அம்மாளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் நல்லா கவனிமா அப்படின்னு சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொன்னேன். இப்போது ஆண்களிடமிருந்து வரக்கூடிய Xம் பெண்களிடமிருந்து வரக்கூடிய 2 Xல் ஒரு Xம், இந்த Xம் சேர்ந்தால் அது பெண் குழந்தையாக பிறக்குது. ஆண்களிடமிருந்து வரக்கூடிய ஒய்யே இன்னொரு சாய்ஸு இருக்கு இல்லையா, ஒய்யே. இங்கே 2ல் Xல் ஏதாவது ஒரு X தான் இங்கே. அந்த Xம் சேர்ந்துச்சுன்னா அது ஆண் குழந்தையாக பிறக்குது. பாருங்கள், இப்போது சாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த அம்மாட்ட தான் சொன்னேன், உன் வீட்டுக்காரனுக்கு இது தெரியாது, அதனால் ராத்திரி வந்த உடனேயும் டேய் மவனை இங்கே உட்காரு அப்படி சொல்லி XY ஒன்றுக்கிட்ட இருக்குதான். டாக்டர் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு, நான் டாக்டர் தான் அப்படி சொல்லு. XY உங்ககிட்ட இருக்குதான், என்கிட்ட ரெண்டுமே X தான் இருக்குதான். இந்த X அனுப்பிச்சின்னா X சேர்ந்தால் பொம்பளை பிள்ளையா, Xம் ஒய்யும் சேர்ந்தால் ஆம்பளை பிள்ளையா, நீ தான் அனுப்புகிற எந்த குழந்தை வேணும்னு, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு. அதனால் இந்த பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீ தான்னு சொல்லி கையை நல்லா முறுக்கி பின்னாடி வச்சு 2 குத்து அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். குத்திராதீங்க, கலவரம்லாம் வேண்டாம், அராஜகம் வேண்டாம். அடித்து சொல்லணும்னா இந்த மாதிரி அடிச்சு இல்லை, உறுதியாக. இதை பெண்களும் தெரிஞ்சுக்கணும், ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஒரு சகோதரர் சொன்னார், நாங்கள் இந்த குழந்தைக்காக தவம் ஜெபிக்கிறோம் ஃபாதர், ஒரு ஆண் பிள்ளைக்காக அப்படின்லாம். அது ரொம்ப எனக்கு சிரிப்பாக வரும். ஒரு சில டெக்னிக்ஸ் இதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா டெக்னிக்கெலாம் ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கெல்லாம் அது ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இவர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இவர் சொன்னவர், இவருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பாருங்கள், இன்றைக்கி நாம் யோசிக்கணும். பாருங்களேன், இந்த குடும்பத்தை அமைக்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற ஆசீர்வாதம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்துக்குள்ளே என்ன நம்ம அடிப்படையில் வச்சுருக்கணும், அதை தான் இன்றைக்கி நற்செய்தியில் முதல் வாசகத்துலேயும் பாருங்கள், 2வது வாசகத்துலேயும் ஒரு அடையாளம் ஒன்று நமக்கு கொடுக்கப்படுறது. பார்த்தீங்களா? அந்த அடையாளம் என்ன அடையாளம்? ஆபிரகாம் என்கிற அடையாளம். அந்த ஒரு நபரை குறித்த அடையாளம். ஆபிரகாம், சாரா. முதல் வாசகம் தொடக்க நூலில் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்காக அவர்கள் போராடுகிற போராட்டம், கடவுள் பேசுகிற பேச்சு, இதுதான் சம்பாஷணை தான் இன்றைக்கி முதல் வாசகம்.
அப்போ இந்த ஆபிரகாம் என்கிற அடையாளத்தை எடுத்து வச்சு பாருங்க. 2வது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது அவர் எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். கடவுளை முழுசாக நம்பினார். ஆம்பளை பிள்ளை இருந்தால் என்ன, பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன, இல்லை குழந்தையே இல்லாமல் இருந்தால் தான் என்ன? நம்ம எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்? குழந்தை வேணும், எல்லாருக்கும் வேணும், இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் கடவுள் ஒரு சிலரை சிறப்பான பணிக்கு வைப்பார், இப்போ குழந்தை கொடுக்க மாட்டார். நீ அந்த ஆங்கிளில் யோசிக்கணும். நம்ம மல்லு கட்டிக்கிட்டு போய் குழந்தையை பெற்றெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மிஷின் கிடையாது. நம்ம we are creating babies. It is not allowed. You cannot create a baby. அதுக்கு gift of God, கடவுளுடைய கொடை அது. நிறைய இந்த ஐவிஎஃப்லாம் நம்ம இன்னும் அனுமதிக்கலை. சர்ச் இன்னும் அனுமதி கொடுக்கல. இந்த இன்வித்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, ஐவிஎஃப்லாம். இதெல்லாம் என்ன? டெஸ்ட் டியூப் பேபி. ஆணிடமிருந்து பெண்ணிடமிருந்தும் மேட்ரை எடுத்து தனியாக டெஸ்ட் டியூப்பில் வச்சு அதை ஒரு குழந்தையாக்கி அதில் ஒரு ஃபார்மேஷன் வந்தோடனே எடுத்துக்கொண்டு அம்மாவுடைய வயிற்றில் வச்சு விடுறது. பாருங்கள், ஓகே, அவங்களாம் நல்லது செய்கிறாங்கன்னு தான் நம்புகிறோம். ஆனால் எல்லாம் உலகமே உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்கே வைக்கப்படுகிற அந்த குழந்தைக்கான அந்த கருவுக்கான கூறு, அடிப்படை கூறு, அது நம்முடையது தானாங்கிறது எப்படி நம்ம உறுதி செய்கிறது? நம்ம போய் லேபில் உட்காந்துட்டா பார்க்குறோம். எடுக்கிறாங்க, நம்மகிட்டேருந்து எடுத்துப்பாங்க, வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க தெரியாது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய குழப்பத்துக்கு மத்தியில் இந்த சமூகம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இந்த ஆபிரகாம் பாருங்கள், தன்னுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிள்ளையை கொடுறா அப்படின்னு கடவுள் சொல்லிட்டார். கொடுத்த பிள்ளையும் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு, யூ கில் ஹிம், சாக்ரிஃபைஸ் ஹிம் அப்படின்ட்டார். இப்போ பாருங்கள், அந்த வார்த்தையை கேட்டுட்டு கடவுளுடைய மனுஷன் என்ன செய்கிறாரு பாருங்கள். ஆண்டவருடைய ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். அப்போனா என்ன விஷயம் இங்கே சொல்ல வராங்கன்னா, உயிரை நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால குடும்பம் செழிக்கிறது இல்லைங்க. கடவுள் சொல்கிறத எந்த குடும்பம் செய்ய முயற்சிக்குதோ அந்த குடும்பம் தான் ஜெயிக்குது. இதுதான் இங்கே இருக்கிற உண்மை. கடவுள் என்ன சொல்கிறார் இந்த குடும்பத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன செய்தி சொல்கிறார், இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தைகள் யோசிக்கணும். தாய் தந்தையர்கள் என்ன செய்யணும்னா, குடும்பத்திற்காக அவர்கள் கடவுளுடைய பக்கமாக இருந்து யோசிக்கணும். இப்போ ஆபிரகாம் மாதிரி நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் இல்லை. நிறைய குடும்பத்தில் அது இல்லாமல் போகிறதுனால தான் வெறுமனை என்ன செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு இணையான ஒரு நம்பிக்கை வாழ்க்கை முறை நம்மக்கிட்ட இருக்குதாங்கிறது தான் நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். என்கிட்ட இருக்குதா? இன்றைக்கி குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கிறோம், வளர்க்குறோம். எப்படி வளர்க்குறோம்? பன்றிகளை போல் வளர்க்குறாங்க நிறைய பெற்றோர்கள். முதல்ல ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதோ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தை உன்னுடைய குழந்தை அல்ல. என்னடா ஃபாதர் இப்படி சொல்கிறாரு? அது உங்கள் குழந்தைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் முதல்ல அது கடவுளுடைய குழந்தை. அதுக்கப்புறம்தான் அது உன் குழந்தை. முதல்ல அது கடவுள் ஒன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். இந்த குழந்தைய நீ வளர்த்து எடுக்கணும்னு. அப்போ அந்த குழந்தைய நீ சரியாக வளர்க்கணும். உன் கையில் கொடுக்கப்பட்ட தாளந்து அது. ஒருவனுக்கு 10 தாளந்து, 5 தாளந்து, 1 தாளந்து, இப்படி தாளந்த கடவுள் கொடுத்தது போல் உங்கள் கையில் ஒரு குழந்தைங்கிற தாளந்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த தாளந்தை நீங்கள் கடவுள் விரும்பும் விதமாக வளர்க்குறியா? கடவுள் என்ன அந்த குழந்தைக்குள்ளே இருக்க வைக்கிறாரு? அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே தாய் தந்தைங்கிற அடிமரத்தில் வேரில் ஒரு உரம் இருக்கணுமே. கடவுள் மீது நம்பிக்கைங்கிற உரம் இருக்கணுமே. பைபிளில் சொல்லியிருக்க மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆயப்பனை பார்த்து சொல்லிவிடலாம். குழந்தைய பார்த்தா போதும், தாய் தந்தை எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். அதனால தான் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரும்போது குழந்தைய செக் பண்ணுறோம். குழந்தைய பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடு, ஒரு ஜெபம் சொல்லு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைங்க எப்படி சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்கணும். பாருங்கள், சீராக்கி ஞான நூலில் 25:1 என் மனத்திற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. 3 காரியம். அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இணைந்திருக்கிற பாக்கியம். எங்கே கணவன் மனைவி தங்களுக்குள்ளே ஒன்றி இல்லையோ அவங்களால அடுத்திருப்பவர்களோட ஒட்டி வாழ முடியாது. நட்புறவு கஷ்டம். அவங்களால உடன்பிறப்புகளிடையே ஒற்றுமையோடு இருக்க முடியாது. இந்த 3 டிவைட் ஆகிடும். அப்போ அடிப்படையில்
அதை 1 2 3ன்னு சொல்கிறதுனால 3வது காரியம்தான் அடிப்படை காரியம். அது என்ன? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, அந்த அன்புறவு. பாருங்கள், 2 கொரிந்தியர் 13:11 ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், மன அமைதி, அங்கே மன ஒற்றுமை, அமைதி, இதோடு நீ வாழும்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். இன்றைக்கி நம்ம நிறைய குடும்பங்களில் பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் அதை கவுன்சிலிங்கில் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மையமாக இருக்கிற கிறிஸ்து அவங்க குடும்பத்திற்குள்ளே இல்லை. அதுதான் மையம் இல்லை. அந்த மையம் இல்லை அப்படின்னா எல்லாமே குளறுபடியாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக மாறணும்னா உங்கள் குடும்பத்தினுடைய மையம் கிறிஸ்துவாக இருக்கிறாரா? கிறிஸ்துவாக இருக்கிறதுனா என்ன? வெறுமனை கிறிஸ்துவினுடைய ஃபோட்டோவை அங்கங்கே நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபோட்டோவை பல ஆங்கிளில் இப்படி ஜீசஸ் போஸ் கொடுத்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என் வீடு கிறிஸ்தவ வீடு அப்படின்னு காட்டுறதா? இல்லை, அது இன்றைக்கி எல்லாம் உருவ வழிபாடெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை, அதனால் நான் அங்கங்கே என்ன செய்வேன், பைபிள் வசனத்தை வெட்டி ஒட்டி வச்சுருவேன், அங்கங்கே நம்ம போட்டு வச்சுட்டு வாழ்கிறது பேர் கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய அடையாளமா? இல்லை. நீ வீட்டுக்குள்ளே எதையும் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை கிறிஸ்துவினுடைய அடையாளமாக இருக்கணும். கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார், அதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம். இன்றைக்கி பாருங்கள், மோசையினுடைய திருச்சட்டத்தை சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற மரியாளும் சோசேப்பரெல்லாம் பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே யாரை பார்க்குறோம்? 2 ஐக்கன் அங்கே வராங்க. மெயினான கேட்டகரியில் வரக்கூடியவங்கள விட்டுருவோம், ஏசு மாதா சூசேப்பரெல்லாம் விட்டுருவோம், மற்ற அடையாளத்தை பார்ப்போம். அங்கே இருந்த ஒரு சிமியோனுங்கிற ஒரு இறைவாக்கினர் பாருங்கள், ஒரு வயது முதிர்ந்தவர், அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர். அவருடைய பின்னணி எப்படி இருந்திருக்கணும், அவருடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கணும், அவருடைய குடும்பம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்த ஒரு குடும்பமாக இருந்திருக்கணும். அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அவருக்கு சரியானதை கொடுத்துருக்குறாங்க. அன்னாள் என்கிற மகளுக்கு சரியானதை கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த சிமியோன் எதை எதிர்நோக்கி காத்திருந்தார்? பல வருடங்கள் அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய வருகை. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே, சொற்படி என் அடியானை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். இந்த கண்கள் கண்டுகொண்டது பாருங்கள். அவர் உலகத்தில் இந்த மனுஷன் நினச்சிருந்தா தன்னுடைய அறிவை வச்சு ஞானத்தை வச்சு வேறு எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாமே. அவர் ஏன் கோயிலில் உட்கார்ந்துருந்தார்? அதே போல் இந்த அன்னாள் என்கிற மகள் இறைவாக்கினர், வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டு தான் கணவரோடு வாழ்ந்தார். வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர், அவருக்கு வயது 84. எதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க? அவர் அப்போது 7 ஆண்டு தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் கணவனோட. அவருடைய வயசு பாருங்கள் 84. அப்போ எத்தனை ஆண்டுகள் இந்த மனுஷி கோயிலில் வேலை செய்துட்டு கிடையாக கடந்திருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ அவங்களுடைய அந்த மையம் கடவுளாய் இருந்தது. நாம் இவங்களை போல் கோயிலில் உட்கார்ந்திக்கணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே இயேசுவுக்காக இழக்கிற அடையாளமாக இருக்கிறீங்களா? இதுதான் குடும்பத்தினுடைய அடிப்படை அடையாளம். ஏதோ இந்த வேளையில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமும் அதுதான். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3:8 சொல்லுது, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் சொல்கிறார், எல்லாவற்றையும். அவர் தான் ஒப்பற்ற செல்வம். இன்றைக்கி பங்கு தலங்களில் ஃபாதர்ஸ் கேட்டகிசம் கிளாஸ் நடத்துகிறாங்க பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் அப்பா அம்மாவுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க யாராக இருக்கும்போது பிள்ளைகளால் டிசைட் பண்ண முடியாது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் ஆகணும். அப்போ இந்த அப்பா அம்மா எப்படி அந்த குழந்தைக்கு எதை கொடுக்குறாங்க? நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரு பங்கில் நான் இருந்தப்போ ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க. கேட்டகிசத்துக்கு நான் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் உள்ள. அவங்க சொன்னாங்க, இனிமேல் என் பிள்ளை கேட்டகிசம் கிளாஸுக்கு வரமாட்டா அப்படின்னு.
நான் நினச்சிக்கிட்டேன், சரி எங்கேயும் இன்றைக்கி வெளியில் போகிறாங்க போல இருக்குது, சரி போயிட்டு அடுத்த வாரம் அனுப்பிச்சி விடுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை அடுத்த வாரமும் வரமாட்டா அப்படின்னா எப்போ தான் வருவா அப்படின்னு கேட்டேன். இனிமேல் அவள் வரவே மாட்டா. சரி என்னம்மா வீடு மாற்றி எங்கேயும் வெளியூர் போகிறீங்களா அப்படின்னேன். இல்லை இங்கே தான் இருப்போம், சொந்த வீடை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது. என்னடா இந்த அம்மா முன்னையும் போக மாட்டேங்குது, இப்போ நீயும் வர மாட்டேங்குது, கட்டையை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு புரிய மாட்டேங்குதும்மா. சொல்லு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, உன் பிள்ளைய ஏன் நீங்கள் அனுப்ப மாட்டேங்க. என் பிள்ளைக்கு காலையில் 7லேருந்து 8 வரைக்கும் மேக்ஸ் டியூஷன் இருக்குது, 8லேருந்து 9 வரைக்கும் அபாக்கஸ் கிளாஸ் இருக்குது, சயின்ஸ் டியூஷன் இருக்குது, அபாக்கஸ் கிளாஸ் இருக்குது, அப்புறம் 10லேருந்து தான் இது நம்ம கேட்டகிசம் கிளாஸ், 10லேருந்து 11:30 வரைக்கும் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. அதனால் அவளுக்கு ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது, அவனால் வர முடியாது. நான் கேட்டேன், உங்கள் குழந்தை வந்து மனித குழந்தையா இல்லை தவளை குழந்தையா அப்படின்னு கேட்டேன். உன் குழந்தைக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறது தப்பு இல்லை, அதுக்கு டைம் இருக்குது. இந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறோம், கடவுளை குறித்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க தானே கூப்பிட்றோம். அப்போ அந்த அம்மாவுடைய டிசிஷன் பாருங்கள். அந்த குழந்தை என்ன செய்யும், அம்மா சொல்கிறத கேட்கும், அவ்வளோதான். அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, கீழ்ப்படி, இல்லைன்னா அடி விழுவோம். அதனால் குழந்தைங்க கீழ்ப்படிவாங்க, வேறு வழி இல்லை. இப்போ பாருங்கள், இந்த தாய் தந்தை அந்த குழந்தைக்கு எதிரான அடையாளமாக நிற்கிறாங்க. இன்றைக்கி மையம், அவங்களுக்கே மையம் இயேசுவா இல்லை. நான் சொன்னேன், உங்கள் குழந்தைய காப்பாற்ற, உங்கள் குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேம்மான்னேன். உங்கள் குழந்தைய யார் காப்பாற்ற முடியும்னு தெரியல, குழந்தைக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் எடுக்கிற முடிவு தவறானது, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அது எதுக்கு சொல்ல வந்த, நீ வரமா பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னா அனுப்பாமல் போ, அதை சொல்ல வேற வந்திருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பிள்ளைகளை, கடவுளுடைய அந்த அன்பு உறவு, நம்மளோட இணைந்திருக்க விரும்பிய உறவு, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் மையமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மையமாக இருந்தார், மகன் கூட இல்லை, மகனை கடவுள் கொடுத்தாரு, அந்த கடவுள் கேட்குறாரு இந்த மகனை கொடுன்னு, நான் கொடுப்பேன். அப்போ அவருக்கு மையம் யாருன்னா கடவுள் தான். நம்ம சொல்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அம்மாவே மையமாக இயேசுவை வைக்கலைன்னா, எல்லாவற்றிற்கும் மேலே அந்த சர்வேஸ்வரனை வைக்கலைன்னா பிள்ளைங்க யாரை வைப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், 2 பிள்ளைங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு நிற்கிறான் பசங்க. நான் எதேச்சியாக கேட்டேன், நம்ம வேறு ஒரு இங்கே இருக்கிற வேறு ஒரு மதம் சார்ந்த கோயிலை சுட்டி காட்டி, என்னடா அந்த ஊரில் மொட்டை அடிச்சு அடா போய் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். அவன் ஆமான்னு விட்டான். அப்புறம்தான் எனக்கு ஷாக் ஆகி போய், என்னம்மா நார்மலாக இந்த வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டையை போட்டு வருவாங்க, நீ உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் வேறு எங்கேயோ மொட்டையை போட்டு விட்டுருக்குற அப்படின்னா, அந்த அம்மா ஆமாம் பாதர், இது நான் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ அப்படித்தான் வேண்டிக்க சொன்னாங்க. பாருங்கள், மையம் அங்கே கிறிஸ்து இல்லை. இப்போ அதனால தான் சொல்கிறோம், யோவான் 17:3 சொல்லுது, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும், கடவுளை நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. அப்போ இந்த நிலைவாழ்வு தாய் தந்தை முதல்ல அறியணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்படி எந்த குடும்பம் கொடுத்துட்டு இருக்குதோ அந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் த ஹோலி ஃபேமிலி. கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ முயற்சிக்கிற குடும்பம், கடவுளின் திட்டத்தின்படி தான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்குற தாய் தந்தையர்கள். ரோமையர் 9:3 சொல்கிறாரு, என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை புரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் அவர் என்ன செய்கிறாரு, தன்னை தள்ளி வச்சுக்கிறாரு பாருங்கள். எதுக்காக? பர்பஸ், அவங்க மீட்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கிறிஸ்துவை தள்ளிட்டு மீட்பு கிடைக்காது. அதனால தான் எல்லாத்தையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறார். அப்போ நாம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக நம்முடைய குடும்பம் இருக்குதா யோசித்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1:2 இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். என்னமோ சொல்ல வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும். அப்போ நாம் இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், பதவி, படிப்பு, பட்டம் இதெல்லாம் நம்மளுடைய மையமாய் மாறி போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்க? இயேசு இருக்க மாட்டார். இயேசு இல்லாத இடத்துல ஒன்றிப்பின் காரியங்கள் நடக்க முடியாது. குடும்பம் என்கிற ஒன்றிப்பு இருக்க முடியாது. பாருங்கள், பைபிளில் இதில் நம்ம கத்தோலிக்க மறையியல் என்ன சொல்லுது தெரியுமா?
கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சு. கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை உருவாக்குகிறது. ஸ்பெசிஃபிக், இட் கான்ஸ்டிடியூட்ஸ் எ ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன். கடவுள் கொடுக்குற ஏதோ ஒரு வெளிப்பாட்டை நான் உணர்றதுக்கு என் குடும்பம் எனக்கு உதவி செய்யுது. இப்போ நான் சாமியாராக வந்திருக்கிறேன், தந்தை சாமியாக வந்திருக்கிறாரு. இது மாதிரி நிறைய குருக்கள், கன்னியர்கள், ஒரு சில சமூக ஆர்வலர்கள் அல்லது அரசியல் தளத்தில் நல்லது செய்யக்கூடிய நன்மையானவர்கள், நான் நல்லவங்களை பற்றி பேசுகிறேன். சில மருத்துவர்கள் ஃப்ரீயாக நல்லா ஏழை மக்கள் மீது இறக்கத்தோடு சர்வீஸ் பண்ணுற ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் கடவுளை சார்ந்து இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். வீட்டில் சின்ன பிள்ளையில் 3 பசங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் கடவுளுக்கு ஊழியம் செய்ய போகணும், யாராவது ஒருத்தர் சாமியாராக போகணும், அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு கிளிக் ஆகிடுச்சு. அப்போ அந்த செய்தி 3 பேத்துக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். இப்போ கூட நான் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். ஒரு குட்டி பையன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான், வந்து ஃபாதரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. அப்போது அந்த பையனுடைய தகப்பன் சொல்கிறாரு, உங்களை மாதிரி ஒரு ஃபாதர் ஆகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. பாருங்கள், த ரிப்பீட்டட் சேயிங். அப்போ குடும்பம் என்ன செய்யுது, ஏதோ ஒரு வெளிப்பாட்டை நம்ம உணர்றதுக்கு உதவி செய்கிற ஒரு அடையாளமாக இருக்குது குடும்பம். அந்த குடும்பம் பாருங்கள் என்னத்தை புரிய வைக்கிறதுனா, திரு அவை குழுமத்தை புரிய வைக்கிறது. திரு அவைனா நம்ம உலகம் பூரா இணைஞ்சிருக்கிற அந்த திருச்சபைன்னு சொல்கிறோம் பாருங்களேன். அது ஒரு குழுமமாக இணைஞ்சிருக்குது. அந்த இணைப்பினுடைய மினியேச்சர்னு சொல்லுவோம். சின்ன ஒரு அடையாளம் தான் இந்த குடும்பம் என்கிற அமைப்பு. அது என்ன, திரு அவை எப்படி இணைஞ்சிருக்குது? தாய் தந்தை பிள்ளைகள் இணைஞ்சிருக்கிற மாதிரி திரு அவை இணைஞ்சிருக்குது. பாப்பரசரை நான் பார்த்தது கிடையாது. நான் பாப்பரசர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் பெரியவங்களை நம்ம ஹோலினஸ் அவரை நம்ம பார்த்தது கிடையாது, அவர்கிட்ட பேசினது கிடையாது. ஆனால் அவர் மேலே இனம் புரியாத ஒரு அன்பு எனக்கு இருக்குது. இதோ எங்கள் ஆயர்கள், எங்களுக்கு ஆயரை போடுறாங்க. ஆயர் யார் எங்களுக்கு தெரியாது. அவர் வந்த உடனே சொல்கிறார், ஆல்பர்ட் யூ கோ ஃப்ரம் ஹியர் டு தட் பிளேஸ் அப்படிங்கிறார். வி ஒப்ளைஜ். நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாதா. 1-2 குறைகள் இருக்கும், நம்ம அதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கக்கூடாது. திரு அவைகள் பாருங்கள், நம்மளுடைய மறை மாவட்டங்களில் குருக்கள் அவ்வளோ பேரும் அந்த டிரான்ஸ்ஃபர் போட்ட உடனேயும் அவங்களுக்கு இருக்கிற சில சங்கடங்களை சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி ஒப்ளைஜ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. போய் எங்கே உட்காரணும் அங்கே உட்காந்துக்கிறாங்க போய். அப்போ பாருங்கள், ஒரு தகப்பன் சொல்கிறாரு, மகன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உறவு. இதுதான் திரு அவையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேக்னிஃபைடு ஃபார்ம். அது மினியேச்சர் ஃபார்ம் தான் குடும்பம். அப்பா சொல்லிட்டாரு, பிள்ளை கேட்கணும். அம்மா சொல்லிட்டாங்க, பிள்ளை கேட்கணும். கணவன் சொல்கிறாரு, மனைவி ஒபே பண்ணணும். மனைவியை அசிங்கப்படுத்தாமல் மனைவிக்கிட்ட ஒப்பீனியன் கணவன் கேட்கணும். திரு அவையினுடைய ஃபார்முலா. முன்னாடியெல்லாம் ஃப்ரேம் இப்படி போட்டோம், முக்கோண வடிவத்தில் மேலிருந்து கீழாக. இப்போது வட்டமாக போடுறோம். எல்லாருடைய கருத்தும் சேர்க்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், ஆகவே இது ஒரு குட்டி திரு அவை. இது ஒரு நம்பிக்கை, எதிர்நோக்கு, பகிர்வு ஆகியவற்றின் குழுமம். அப்போ இந்த நம்ம சொல்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமே. நம்பிக்கை, எதிர்நோக்கு, பகிர்வு, இதெல்லாம் வீட்டுக்குள்ளுக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா அம்மா. நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ தாழ்ச்சியை கடைபிடிக்க வைக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் இருக்கிறார். நான் கூட செமினரிக்கு போயிட்டு ஒரு 4 வருஷம் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே நான் பகிர்ந்துருக்கிறேன். அப்போ வீட்டுக்குள்ளே கோவப்பட்டுக்கிட்டு கடவுளோட 1 மாதமாக கோயிலுக்கு போகல. கடவுளோட கோபம், வீட்டில் உட்காந்துருந்தோம். அப்போ அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, கடவுள் மேலெல்லாம் கோச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய திட்டம் வச்சுருப்பார் பாருங்கள். எங்கிருந்து வந்தது இந்த சப்போர்ட்டு? தாய் தந்தை இதோ இந்த குழுமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகோதரர்கள் கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க, போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போடா. பாருங்கள், சகோதரர்கள் கேஷுவலாக சொல்லி இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, பகிர்வு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்குற ஒரு தளம் இந்த குடும்பம். அதனால தான் சொல்கிறோம், ஒரே குழந்தையோட நிப்பாட்டிடாதீங்க, 2வது குழந்தைய பெற்றுக்கங்கன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா பகிர்வு அந்த குழந்தைகளுக்கு வரணும். நிறைய ஒரு பிள்ளைகள் பெற்ற இடத்துல நிறைய பிரச்சனைகள். ஏன், அது மட்டுமே தின்னு அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற உணர்வே இருக்காது, பகிர்வே வராது. எங்கே பகிர்வு வரும்? அப்பா அம்மா எங்கேயாவது பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு முதல்ல நான் சாப்பிட்டுட்டு தான் தருவேன் அப்படி சொல்லுவாங்களா? கொண்டு போடுவாங்க, நீ சாப்பிட்டுட்டு மீதியை போட்டு நான் திங்கிறேன். அப்போ அந்த குழந்தைக்கு இன்னொரு காம்பனண்ட்டு, ஒரு பக்கத்தில் இன்னொரு காம்பிட்டன்ட் பர்சன் இருந்தார்னா, ஆள் இருந்துச்சுன்னா, அது
இன்னும் உனக்கு என்ன எத்தாம் பெருசு கொடுத்துருக்காரு அப்பா, எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருேம்மா, இன்னும் எனக்கு கொஞ்சம் பெருசாக கொடு. இப்போ காம்படிஷன் வரும் பாருங்களேன். பகிர்வினுடைய அந்த ஷேரிங், அந்த அன்பு அங்கே தான். நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, அந்த பகிர்வு இப்போ குழந்தை, இந்த குடும்பம் சொல்லி கொடுக்குது பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், இந்த கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் வந்து இதை சொல்லுது, டொமஸ்டிக் சர்ச். இது ஒரு குட்டி திரு அவை. திரு அவை என்ன செய்ய சொல்லுதோ பெரிய ஃபார்மில் அதை குடும்பம் சொல்லி கொடுக்குதுங்க. பாருங்கள், இந்த கருத்து வந்து கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் 2204 அந்த எண்ணிக்கையில் இருக்குது. 2224 சொல்லப்பட்டிருக்கிறது, ஹோம் இஸ் த நேச்சுரல் என்வாயர்மெண்ட் ஃபார் இனிஷியேட்டிங் ஹியூமன் பீயிங் இன்டு சொலிடாரிட்டி அண்ட் கம்யூனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வை ஊட்டக்கூடிய ஒரு தளம் இந்த தளம்தான். சொலிடாரிட்டி, ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்குகிற தளம் இந்த தளம். பேரண்ட்ஸ் ஷுட் டீச் சில்ட்ரன் டு அவாய்ட் த காம்ப்ரமைசிங் அண்ட் டீக்ரேடிங் இன்ஃப்ளூயன்சஸ் which threaten human societies. மனித சமூகத்தை எதெல்லாம் வந்து பயமுறுத்துதோ, எதெல்லாம் பாதிக்க ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டிலலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களாம் இந்த கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்செலாம் படித்தாங்களா தெரியல. இப்படி சாமியாருங்க சொல்லிக் கொடுக்குறத காதில் வாங்கிட்டு அவங்க தங்களுடைய அந்த குடும்பத்தை கிறிஸ்துவ மையமாக வச்சு அவருடைய பார்வையில் தான் பார்த்தாங்க. அப்போ இவன் செஞ்சது சரியா? யாராவது நாங்கள் வெளியில் போயிட்டு ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்தோம்னா அடி முதல்ல எங்களுக்கு விழுவோம். ஏன் தெரியுமா? அவன் யார்? அவன் வந்து கிறிஸ்துவை அறியாத பிள்ளை. நீ யார்? நீ போய் சண்டை போடலாமா? நீ அவனை அடிக்கலாமா? அப்படின்னு இங்கே தான் அடி முதல்ல விழுவும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்போமே. இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவங்க வீட்லேயும் குடும்பம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவங்க வேறு ஒரு மதத்தை சார்ந்த அவங்களும் குடும்பமாக வாழ்கிறாங்க. கிறிஸ்துவை சார்ந்த நாமளும் குடும்பமாக வாழ்கிறோம். அவங்களும் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. நம்மளும் சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அவங்களும் நல்லது பண்ணுறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, நம்மளும் உதவி செய்கிறோம். அவங்களும் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, நம்மளும் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இதில் கிறிஸ்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களும் எல்லாம் என்னென்ன செய்கிறாங்களோ அதை நம்மளும் செய்கிறோம். அப்போ எவ்ரிதிங் இஸ் இன் சேம் போட்டுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு நம்ம பேசுகிறோமா? அதுக்கு தான் இந்த மாதிரி உரைகள் அவங்களுக்கு கேட்குறது இல்லையே. அவங்க என்றைக்காவது கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு சில செய்திகளை அவங்க புத்தகத்தில் வாசிக்கிறாங்க, கோயிலில் கேட்குறாங்க. நம்மளை மாதிரி வாரம் பிரசங்கம் எங்கேயுமே கிடையாது. அப்போது எதற்காக நமக்கு வந்து நம்ம அப்போ இங்கே எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் என்ன? அவர்களை விட, மற்றவர்களை விட கிறிஸ்தவராக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பம் குன்றின் மேல் விட்ட விளக்காக எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் படித்து பட்டத்தோடு வந்து பெரிய வீடு கட்டிக்கங்கன்னு நான் சொல்லலை. ஊரே பார்த்து மெச்சுற மாதிரி ஒரு வீடு கட்டி இல்லை. நம்முடைய செயல்பாடுகள். ஆபிரகாமை இன்றைக்கி பேசுகிறோன்னா அவர் கடவுளை எப்படி சார்ந்தவராக இருந்தார், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. இதைத்தான் இன்றைக்கி நம்மளுடைய திரு அவை நமக்கு கொடுத்து நம்மை வாழ அழைக்கிறது. பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்களாக இருக்கணும். குடும்பம் தான் முதல் பள்ளிக்கூடமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அன்பு உறவை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக அமையணும். அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய திரு அவை கொடுத்து கொண்டு இருக்கிற அடையாளங்கள். இன்றைக்கி மற்ற இடத்துல டைவர்ஸ் நடக்கலாம், ஆனால் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த மாதிரி டைவர்ஸ் நடக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. சரியான காரணங்கள் இருந்தால் ஓகே, இல்லாட்டினா இன்றைக்கி எல்லாருமே சரியான காரணம்னு தங்கள் காரணத்தை முன்வைக்கிறாங்க. குடும்பங்களை சிதைக்கிறதுக்கு முதல் நாளாக முன்னாடி ஓடுறாங்க. தன் பிள்ளைகளை வாழ வைக்காமல் எடுக்கிறாங்க வெளியில். ஏன்னா நமக்கு வலி வந்துடுது, வேதனை வருது. ஆபிரகாமுக்கு வலி வந்துச்சே, இதோ உன் மகனை நீ காணிக்கையாக கொடுக்கணும், பலியாக கொடுக்கணும்னு சொன்னப்போ கடவுள் மேலே அவர் கோச்சிக்கிட்டு இல்லை, ஓடி டைவர்ஸ் வாங்கியிருக்கணுமே கடவுளோட. ஆனால் அவர் அப்படி போகலையே. கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்ய முற்பட்டாரே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எது கடவுளுடைய ஆசீர்வாதமான தலம் என்பதை அறிய முடியாத வேதனையில் நாம் கிடக்கிறோங்கிறது தான் உண்மை. ஆகவே தான் இந்த செய்தியெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக பேசுகிறோம். இதிலெல்லாம் ஜோக் அடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இது உண்மையை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். அதுக்குத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பவுலடியார் மிக அழகாக எடுத்து வைக்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவர் சோதிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தார்? அதனால் சொல்கிறார், இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறப்பை கொடுக்கிற உலகத்தைக்காக நீ ஓடி உன் குடும்பத்தை அதுக்குள்ளே கொண்டு போயிடாத. இன்றைக்கி இறப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிற, காப்பாற்றி கொள்கிற ஒரு உலகம், அதுக்கு தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.
சாவை விட்டுட்டு நம்ம உயிரோடு இருக்கணும், சாவு நம்ம நெருங்கிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர். அப்போ இறப்பை எதிர்கொள்ளக்கூடிய, சான்று பகரக்கூடிய அந்த நாள் தான் இந்த நாள், திருக்குடும்பத்தினுடைய நாள். மரியாள் யார்? திருக்குடும்பத்தினுடைய அடையாளமாய் நிற்கிறாங்களே மரியாள், தன் வாழ்வை இழந்துட்டு நிற்கிறவங்க. சூசையப்பர் யார்? இதோ நீ அப்பா மாதிரி இரு, அவ்வளோதான். அவர் இல்லை இந்த விளையாட்டில் நான் விளையாட முடியாது சொல்லலையே. அவருக்கு விளக்கப்பட்ட உடனே அவர் தன் வாழ்க்கையை இழந்து தானே அங்கே நிற்கிறாரு. இயேசுவை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. சாவதற்காகவே, கல்வாரி மலையில் ஏறுவதற்காகவே பிறந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த திருக்குடும்பத்தினுடைய அடையாளம் 3 பேருமே ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக உயிர் கொடுத்தவங்க. என் பொருட்டு எவன் ஒருவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான். மரியாள் தன் வாழ்வை இழக்க முன்னாடி வந்து நின்னாங்க. சூசையப்பரும் தன் வாழ்வை இழந்து முன்னாடி வந்து நின்னாரு. அஃப்கோர்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு ஆண்டவர் தந்தைக்காக தன் வாழ்வை கல்வாரியில் இழக்கிறதுக்காக தான் இறங்கி வந்து முன்னாடி நின்னார். இவர்களுடைய அமைப்பு தான் திருக்குடும்பம்னு சொல்லப்படுது. மகன் பெரிய லண்டனில் வேலை செய்கிறாரு, மகள் வந்து ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிற, 2 பேர் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் ஐடியில் வேலை செய்கிறாங்க. எங்கள் குடும்பம் அப்படியே செழிப்பாக இருக்குது. God has blessed me with a good lifestyle, everything is fine. ஸோ எங்கள் வீடு சொந்த வீடு, நாங்கள் ரெட்டக்கால் போட்டுக்கிட்டு சாப்பிட்றோம், இன்னும் 50 வருஷத்துக்கு எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லுகிற குடும்பம் திருக்குடும்பம் அல்ல. என் வீட்டிலே துன்பம் உண்டு, எங்கள் வீட்டில் துயரம் உண்டு, ஆனாலும் நாங்கள் எங்கள் துயரத்தை மறைத்து இதோ அவர்களுடைய துயரத்துக்கு நான் கரம் கொடுக்கிறேன் என்று யார் ஒருவர் அடுத்தவர்களுக்கு கரம் கொடுக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த தாய் தந்தை அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தெடுத்து உருவாக்கி இந்த சமூகத்திற்கும் திரு அவைக்கும் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் திருக்குடும்பம் என்ற அபிஷேகத்திற்குள்ளே வருகிறவர்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதோ தனக்கு உகந்த பிள்ளைகள் யார், இதோ அவருக்கு உகந்த, உலகிலே அவருக்கு உகந்த மாந்தர்கள் யார் என்பதை கடவுள் தேடுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட அடையாளத்திற்குள்ளே வந்து கடவுளை மாட்சிப்படுத்த, அவருடைய மகிமையை இன்னும் உலகறிய செய்ய கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குடும்பம் என்கிற வாய்ப்பை நிறைவாய் பயன்படுத்தி ஆண்டவருக்குள் நீங்கள் மகிமையான ஒரு அடையாளமாய் விளங்க உங்களுக்காக இந்த திருப்பலியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் இணைந்து ஆண்டவரோடு ஜெபியுங்கள். குடும்பத்தை நாம் இணைந்து ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்குவோம். ஆமென்.